தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிடிஆர் தியாகராஜனுக்கு பதிலாக இவர்தான் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிடிஆர் தியாகராஜன் இவர் முன்னாள் முதலமைச்சர் பிடி ராஜன் அவர்களுடைய பேரன், முன்னாள் அமைச்சரும் சபாநாயகருமான பிடிஆர் பழனிவேல்ராஜனின் மகன் ஆவார். அமெரிக்காவில் இவர் பணிபுரிந்து வந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு திமுகவில் இணைந்து அரசியலில் ஈடுபட்டார். 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பிடிஆர் தியாகராஜன் தேர்தலுக்கு பின்பு நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். இவருடைய ஆடியோ ஒன்று லீக் ஆனதால் சர்ச்சையில் சிக்கினார். திமுக இவரை ஓரங்கட்டியது. இவருடைய நிதி அமைச்சகம் பொறுப்பை மாற்றி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக மாற்றியது. இதனால் பிடிஆர் தியாகராஜன் அதிருப்தி அடைந்தார். கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டார். கட்சி நிகழ்ச்சிகளில் பிடிஆர் தியாகராஜன் புறக்கணிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் பிடிஆர் தியாகராஜன் போட்டியிடப் போவது இல்லை என்று முடிவு செய்துள்ளார். தேர்தலுக்கு பின் இவர் அமெரிக்காவில் குடியேறி சொந்தமாக தொழில் தொடங்க முடிவு செய்துள்ளார். ஆக பிடிஆர் தியாகராஜன் இடத்தை ஒருவர் நிரப்புகிறார். அவர் வேறு யாருமல்ல, மு.க. ஸ்டாலினின் பேரன் இன்பநிதி ஸ்டாலின். இவர் வெளிநாட்டில் நிதி சம்பந்தப்பட்ட படிப்பு படித்துள்ளார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் இவரை போட்டியிட வைத்து பிடிஆர் தியாகராஜன் வகித்து வந்த நிதி அமைச்சர் பொறுப்பை இன்பநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் என்று பேசப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பு இன்பநிதி ஸ்டாலினுக்கு ஒப்படைக்கப்பட்டது. வருகிற சட்டசபை தேர்தலுக்கு பின்பு திமுக ஆட்சி அமைத்தால் பிடிஆர் தியாகராஜன் இடத்தை இன்பநிதி ஸ்டாலின் நிரப்புவார் என்று கூறப்படுகிறது.